இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் என்று குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் தேசிய விருதினை 7வது முறையாக பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் நான் அடையும் மகிழ்ச்சியை விட நாடு அடையும் மகிழ்ச்சிதான் பெரிது என்று கருதுகிறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. 7 முறை திரைப்பட பாட்டு தமிழில் தேசிய விருது பெற்றதன் மூலம் ஒரு பெருமை மொழிக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு விருது பெறுகிற போது என்ன நினைக்கிறீர்கள்? எவ்வளவு வானத்தின் உச்சிக்கு செல்கிறீர்கள், எவ்வளவு சிறகடித்து பறக்கிறீர்கள் என்றெல்லாம் நண்பர்கள் கேட்கிறார்கள். நண்பர்களே, ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மரியாதைக்கு முதல் விருது அறிவிக்கப்பட்ட போது பரவசப்பட்டேன். தேசிய விருது என்று ஒன்று இருப்பதே எனக்கு தெரியாது. இந்தியா முழுக்க ஒரே ஒரு பாடலாசிரியர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற செய்தி எனக்கு தெரியாது. தேசிய விருதா நமக்கா? ஒரு பரவசம் இருந்தது. கண்களின் ஓரத்தில் ஒரு கண்ணீர் துளி குதித்து வெளியேறியது என்பதை நான் வெட்கத்தை விட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். 2வது விருது ஒரு மகிழ்ச்சி, 3வது விருது ஒரு சின்ன ஒரு பரவசம், 4வது விருது ஒரு செய்தி, 5வது விருது ஒரு புகழ், 6வது விருது பொறுப்பு, 7வது விருது அச்சம். அச்சமே மேலோங்கி இருக்கிறது. 7வது விருதை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகிறோம்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்களோடு நான் பயணப்பட வேண்டுமே என்கிற பொறுப்பும் அச்சமும் மேலோங்கி நிற்பதாகவே நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு தர்மதுரை படத்தில் இடம்பெற்ற எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று என்ற பாட்டுக்காக வழங்கப்பட்டதாக அறிகிறேன். இந்த பாட்டு முயற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி. பாடல் வரிகளுக்கு வைரமுத்துவுக்கு கிட்டியது என்ற போதிலும் கூட இதில் பங்கேற்ற கலைஞர்களை நான் மறந்துவிட முடியாது. படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் நாகரிகமடைகிறேன். குறிப்பாக இந்த பாட்டு விருது பெற்றதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். காரணம், இந்த நாள் ஏப்ரல் 7ஆம் நாள் உலக சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிற திருநாள். மன அழுத்தத்திற்கு எதிரான நாள் என்று இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பொருத்தத்தை நினைத்து நான் வியக்கிறேன். இந்த பாட்டு மன அழுத்தத்திற்கு எதிரான பாட்டு, தற்கொலைக்கு எதிரான பாட்டு. தற்கொலை இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு தேசிய நோயாக பரவி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இதை தீர்ப்பதற்கு கலை கை கொடுக்க வேண்டும். ஒரு தாய் சொல்வதை விட, தந்தை சொல்வதை விட, ஒரு கவிதை சொல்கிற போது, ஒரு கலை வந்து சொல்கிற பொழுது மனதில் சென்று அது மையம் கொள்கிறது. வீழ்ந்து கிடக்கும் மனிதனை தூக்கி நிறுத்துவது, அதற்கு இந்த பாட்டு பயன்படும் என்றால் அதில்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலை கேட்டுவிட்டு சில கடிதங்கள் வந்தன. எங்கள் நெஞ்சு துவண்டிருந்தது, தற்கொலையை மனசு நாடி நாடி சென்றது, மீண்டும் திரும்பி வந்து விட்டது என்று இந்த பாடலை கேட்டுவிட்டு சில கடிதங்கள் வந்த பொழுது நான் இந்த பாட்டின் பயன் இதுதான் என்று நினைத்தேன். ஆனால் பாட்டின் பயன் தேசிய விருது என்கிற போது நான் புலகாங்கிதம் அடைகிறேன். இயக்குநர்களுக்கும், பாடலாசிரியர்களுக்கும், இசையமைப்பாளர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு வார்த்தை: தயவு செய்து கலையின் வாயிலாக இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஒரு பாடலை பயன்படுத்துங்கள், ஒரு காட்சியை பயன்படுத்துங்கள், ஒரு வசனத்தை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் கலையின் வழியாகத்தான் மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எழுத்தறிவு குறைந்த ஒரு சமூகத்தில் திரைப்படத்தினுடைய பாதிப்பு அதிகம். எம்ஜிஆர் படப்பாடல்கள் இன்னும் தன்னம்பிக்கையை கொடுக்கின்றன. அந்த எச்சம் இன்னும் தமிழ்நாட்டில் அற்றுப்போய்விடவில்லை. அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம். விவசாயத்தை பற்றி பாட்டு எழுத வேண்டும் என்று என்னை படிக்கிறீர்கள். விவசாய படம் எடுப்பது யார்? அப்படி ஆக்கினால்
அந்த படத்திற்கு நான் இலவசமாக பாட்டெழுதுவேன். நான் விவசாயி மகன். ஏற்கனவே ஏறுமுனை என்ற ஒரு படம், விவசாய சங்க தலைவர் செல்லமுத்து எடுத்த படம், 7 பாட்டு, எல் வைத்தியநாதன் இசை. அந்த படத்திற்கு நான் ஊதியம் இல்லாமல் பணி செய்வேன் என்று சொல்லி ஊதியம் இல்லாமல் பணியாற்றினேன். காரணம், விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் என்று சொல்கிறோம் அல்லவா, முதுகெலும்பைத்தான் திரும்பி பார்க்க முடிவதில்லை. விவசாயிகளும் அப்படித்தான் திரும்பி பார்க்கப்படாமல் இருக்கிறார்கள். ஜந்தர் மந்தரில் இந்த வெயிலில் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் நமக்கு உணவு சமைக்கிறவர்கள், அவர்கள்தான் நமக்கு பாட்டன்மார்கள். 10,000 ஆண்டுகளாக விவசாயம் என்ற நாகரிகத்தை கட்டி காக்கிற கடைசி தலைமுறை அவர்கள். அவர்களை பற்றி தமிழ் சினிமா படம் தயாரிக்க வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தமிழ்நாட்டு இந்திய விவசாயிகளை பற்றி படம் எடுக்க யார் வந்தாலும் அந்த கருப்பொருளுக்கு ₹1 கூட பணம் வாங்காமல் நான் எழுதி கொடுப்பதை என் பிறவி கடமையாகவே கருதுகிறேன். இந்த நேரத்தில் தேர்வுக்குழுவில் தமிழ்நாட்டுக்கு 5 விருதுகள் பெற்று தந்த தேர்வுக்குழுவை நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி சொல்வது கூடாது என்று சொல்லுவார்கள், நன்றி சொல்கிறேன். தேர்வுக்குழுவுக்கு நன்றி சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் நன்றி சொன்னால் அந்த தேர்வு குழு நன்றிக்காக கொடுத்ததாக ஆகிவிடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேர்வுக்குழுக்கு முதலில் நன்றி சொன்னால் அது பிழை. தேர்ந்தெடுத்த பிறகு நன்றி சொல்வது நாகரிகம். தமிழ்நாட்டுக்கு கிடைத்த 5 விருதுகளும் தகுதி அடிப்படையில் பெறப்பட்டவை என்பது மட்டும் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். இன்னும் இன்னும் பெரிய விருதுகளை எதிர்காலத்தில் தமிழ் கவிஞர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு மூலம்தான் இந்த 7வது விருது என்று கருதுகிறேன். தமிழ் மக்களுக்கு என் வணக்கம். இந்த புதிய பொறுப்போடும் புதிய விருப்போடும் நான் இன்னும் தொலைதூரம் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் வாழ்த்துக்களையே வரமாய் கேட்கிறேன். நன்றி.